அன்பார்ந்த சகோதரர்களே, பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்று எண்ணக்கூடியவர்களுக்கான பதிவு தான் இது. கேளுங்க. லெபனான் நாட்டில் வாழ்ந்த பெரும் செல்வந்தர்களில் ஒருவர் எமில் புஸ்தானி. அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்காக பார்த்து பார்த்து கல்லறை ஒன்றை கட்டினார். அவரிடம் தனியாக ஜெட் விமானம் ஒன்று இருந்தது. அவர் எங்கு பயணிக்க விரும்பினாலும் அந்த விமானத்தில் தான் பயணிப்பார். ஒரு நாள் அந்த விமானம் கடலில் வீழ்ந்து விட்டது. அதை தேடுவதற்காக பல மில்லியன் பணத்தை செலவு செய்தனர். கடைசியாக அந்த விமானம் மட்டும்தான் கிடைத்தது. அந்த கல்லறையில் அவரை அடக்கம் செய்ய அவருடைய உடல் கிடைக்கவே இல்லை. பிரிட்டனில் வாழ்ந்த பெரும் பணக்காரர்களில் ஒருவர் யூதர் ரூட் சைலட். அவரிடம் இல்லாத பணமே கிடையாது. அவரிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து பிரிட்டன் அரசுக்கே சில நேரங்களில் கடன் கொடுப்பார் என்றால் பாருங்கள். அவரிடம் இருக்கக்கூடிய ரொக்க பணத்தை சேமித்து வைப்பதற்காக பாதுகாப்பு அம்சங்கள் அடங்கிய தனி அறை ஒன்றை கட்டினார். அதை பார்வையிட ஒரு நாள் சென்றபோது அந்த அறையின் கதவு மூடிவிட்டது. பின்னர் திறக்கவே இல்லை. அவர் சப்தமிட்டு கத்தினார். அது யாருக்கும் கேட்கவே இல்லை. காரணம் என்னவென்றால், அவர் பெரும்பாலான நாட்கள் அரண்மனையில்தான் வாழ்வார். அரண்மனையில் இருந்தவாறு இன்பச் சுற்றுலா சென்றால் மீண்டும் திரும்பி வர பல நாட்கள் ஆகும். அன்றும் அவ்வாறே அவர் இன்பச் சுற்றுலா சென்றிருக்க கூடும் என்று அவருடைய குடும்பத்தினர் எண்ணிக்கொண்டனர். அந்த அறையில் கத்தி கத்தி சப்தமிட்டு நீரின்றி உணவின்றி பணக்கட்டின் மீது விழுந்து இறந்தே போய்விட்டார். இறந்து போவதற்கு முன்னதாக தன்னுடைய விரல்களை காயப்படுத்தி இரத்தத்தால் இப்படி எழுதி வைத்தார்: உலகில் பெரும் செல்வந்தன் ஒருவன் நீரின்றி உணவின்றி இறக்கிறான் என்று. சில வாரங்கள் கழித்துத்தான் அவருடைய உடலை மீட்டனர். இந்த செய்தி எதற்காக சொல்லப்பட்டது என்றால், பணம் இருந்தால் எதை வேண்டுமானால் சாதித்து விடலாம் என்று எண்ணக்கூடியவர்களுக்காக சொல்லப்பட்டது தான் இந்த செய்தி. நன்றி.